அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து அரசு வேலைவாய்ப்பு பதிவுகள் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த பதிவில் தமிழ்நாட்டில் இருக்க அங்கன்வாடி மையங்களில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக தமிழ்நாடு அரசில் ஒரு அரசாணை வெளியிட்டிருந்தாங்க. இப்போ அதை தொடர்ந்து அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட், அங்கன்வாடி மையத்துடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இப்போ பார்க்கலாம். கிட்டத்தட்ட 7000க்கு அதிகமான அங்கன்வாடி பணியாளர் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர் மற்றும் குறு அங்கன்வாடி பணியாளர் இந்த 3 பணியிடங்களுக்கு எடுக்கிறதுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு நம்ம ஏற்கனவே வெளியிட்டிருந்தாங்க. இப்போ அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் 7783 இதுதான் மொத்த காலி பணியிடங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எடுக்க போகிறாங்க. 7783 அங்கன்வாடி ஊழியர்களின் நேரடி பணி நியமனத்திற்கு ஏப்ரல் மாதத்தில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தமிழ்நாடு அரசாணை வெளியீடு அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் ICTS அந்த வெப்சைட்டில் அப்டேட் கொடுத்துட்டாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா அதை நீங்கள் அரசாணையை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 விதமான அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு அங்கே காமிப்பாங்க. அங்கன்வாடி ஒர்க்கர் அப்ளிகேஷன், அங்கன்வாடி ஹெல்ப்பர் அப்ளிகேஷன், மினி அங்கன்வாடி ஒர்க்கர் அப்ளிகேஷன் சொல்லிட்டு வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னாக்க நீங்கள் விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப படிவத்தை அங்கே கொடுத்துருக்காங்க. விண்ணப்ப படிவத்திற்கு கீழே நிபந்தனைகள் என்னென்ன, நீங்கள் எப்படியெல்லாம் விண்ணப்பிக்கணும், உங்களுக்கு தகுதி என்ன, வயது வரம்பு என்ன அப்படிங்கிற விவரங்கள் கொடுத்துட்டாங்க. 3 விதமான பணிகளுக்கு எடுக்கிறாங்க. முதல் பணிகள் என்ன அப்படின்னாக்க அங்கன்வாடி பணியாளருக்கு, அப்புறம் 2வது அங்கன்வாடி உதவியாளர், அதுக்கடுத்து குறு அங்கன்வாடி பணியாளர் பணிக்கான விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான விண்ணப்பத்தை அவங்களுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதற்கான நோட்டிஃபிகேஷன் எங்கே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாவட்ட வாரியாக மாவட்ட வெப்சைட் இருக்கும், உங்களுக்கு தெரியும். அந்த அவங்களுடைய வெப்சைட்டில் தான் இதற்கான நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ இன்றைக்கி தேதி 7/4 இந்த டேட்டில் தான் நம்ம இந்த அப்ளிகேஷன் வெளியானதை பார்க்குறோம். மாவட்ட வாரியாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொருக்கும் அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முழு நிபந்தனைகள், இப்போ உங்கள் மாவட்டத்தில் எத்தனை காலி பணியிடங்கள் இருக்குது, என்னென்ன பணிகளுக்கு இருக்குது, அங்கன்வாடி பணியாளர் மற்றும் உதவியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர் ஒவ்வொன்றுக்கும் எத்தனை பணியிடங்கள் இருக்குது, யார் எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிற விவரங்களை அங்கே சொல்லுவாங்க. இப்போதைக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ளை ஃபார் அங்கன்வாடி ஒர்க்கர் அண்ட் அங்கன்வாடி அசிஸ்டன்ட் சொல்லிட்டு அதை சாம்பிளாக இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுடைய மாவட்டத்துக்கான வெப்சைட்டில் இந்த நோட்டிஃபிகேஷன் அறிவிப்பு வெளியிடுவாங்க. அதை நீங்கள் பார்த்ததுக்கு பிறகு உங்களுடைய மாவட்டத்தில் எத்தனை காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு இந்த அங்கன்வாடி மையத்துடைய அஃபிஷியல் வெப்சைட் ICTSல இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் எந்த பணிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு மட்டும் அறிவிப்பு வந்திருக்குன்னு சொல்லியிருந்தோம். அந்த அறிவிப்பு எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அடுத்து உங்கள் மாவட்டத்துக்கு வரும்போது நீங்கள் அதையும் பார்த்து நம்ம அதை ஒரு வீடியோவாக எடுத்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக இல்லை சேர்த்து மொத்தமாக கூட ஒரு வீடியோவாக நம்ம உங்களுக்கு போடுவோம். மற்ற விவரங்களை எப்படி விண்ணப்பிக்கிறதில் இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட தகவலை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறோம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகளின் கீழ் செயல்படும் குழந்தை மையங்களில் காலியாக உள்ள அங்கன்வாடி பணியாளர் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அங்கன்வாடி பணியாளர் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர் இந்த 2 விதமான பணிகளுக்கு எடுக்கிறாங்க. குறு அங்கன்வாடி பணியாளருக்கு எடுக்கலை. 20 அங்கன்வாடி பணியாளர் மற்றும் 12 அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்களுக்கு எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. இதுக்கு நீங்கள் விண்ணப்பிப்பதற்கான டேட் எப்படின்னு கொடுத்துட்டாங்க பாருங்கள். 7/4/2025 24/4/2025 ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதிக்குள்ளே இந்த பணிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்புறம் அதற்கான ஊதிய விபரமும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அங்கன்வாடி பணியாளருக்கு தொகுப்பூதியம் மாதம் ஒன்றுக்கு 7700, 12 மாத காலத்திற்கு பின் வழங்கப்படும் சிறப்பு காலமுறை ஊதியம் மாதம் ஒன்றுக்கு 7700, 24,200 என்ற விகிதத்தில் வழங்கப்படும். அதிலிருந்து 7,700 24,200 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கன்வாடி பணியாளர் பதவிக்கு சொல்கிறாங்க. அடுத்து அங்கன்வாடி உதவியாளருக்கு பார்த்தோம்னா
தொகுப்பூதியம் மாதம் ஒன்றுக்கு 4100. 12 மாத காலத்திற்கு பின் வழங்கப்படும் சிறப்பு காலமுறை ஊதியம், அதாவது 12 மாதத்துக்கு பிறகு 4100லேருந்து 12500 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு அங்கன்வாடி உதவியாளருக்கான சம்பளம் கொடுப்பாங்க. இதில் முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனைத்து மாவட்டத்திற்குமே இந்த அங்கன்வாடி பணியாளர், உதவியாளர் மற்றும் குறு அங்கன்வாடி பணியாளர்களுக்கு பெண்கள் மட்டும்தாங்க விண்ணப்பிக்க முடியும், ஆண்கள் விண்ணப்பிக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. நம்ம ஏற்கனவே அறிவிப்பு வந்திருப்பவே இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்போம். தெரியாதவங்க மறந்துடாதீங்க, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தவங்க நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அங்கன்வாடி பணியாளருக்கான கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க. அங்கன்வாடி பணியாளருக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி, தமிழ் சரளமாக எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தமிழ் பேச எழுத படிக்க தெரிஞ்சுட்டு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்கீங்கன்னா அங்கன்வாடி பணியாளர்களுக்கு விண்ணப்பிக்கலாம். வயது நிர்ணயம் அறிவிப்பு வெளியிட்ட மாதத்தின் முதல் நாளின்படி கணக்கிடப்பட வேண்டும். அதாவது 25 முதல் 35 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. வயது வரம்பு 25லேருந்து 35. இதில் ஒரு சில பேருக்கு தளர்வும் இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். விதவைகள், ஆதரவற்ற பெண்கள், எஸ்சி எஸ்டி வகுப்பினர் இவங்களுக்கு 25லேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கலாம். முதல்ல 25லேருந்து 35ங்கிறது பொதுவானதுங்க. விதவைகள், ஆதரவற்ற பெண்கள், எஸ்சி எஸ்டி வகுப்பினருக்கு 25லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிற மாதிரியும், மாற்றுத்திறனாளிகளுக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு 25லேருந்து 38 வயசுக்குள்ளே இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வயது தளர்வு. நீங்கள் கரெக்டாக உங்கள் வயது தளர்வு தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? இந்த பணியிடங்களுக்கு நான் விவரங்கள் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அங்கன்வாடி உதவியாளர். அங்கன்வாடி உதவியாளருக்கு நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதுமானது. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அது அங்கன்வாடி உதவியாளர் பணியிடத்திற்கு. அங்கன்வாடி உதவியாளர் பணியிடத்திற்கான வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா 20 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணுங்க. அடுத்து ஒரு சில பேருக்கு வயது தளர்வு இருக்குது, அதையும் பார்க்கலாம். விதவைகள், ஆதரவற்ற பெண்கள், எஸ்சி எஸ்டி வகுப்பினருக்கு 20லேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரியும், அதுலேயே மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு 20லேருந்து 43 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சொல்கிறது அங்கன்வாடி உதவியாளர் பணியிடத்திற்கு. இப்போ இந்த ரெண்டு விஷயம், இந்த அங்கன்வாடி பணியாளர் மற்றும் உதவியாளருக்கு மட்டும்தான் நாகப்பட்டினத்தில் வந்திருக்கு. அதை விவரங்கள், வயது வரம்பும் கல்வி தகுதியும் பார்த்துட்டோம். நாகப்பட்டினத்தில் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வெளியிடுவாங்க. இவங்க டேட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 7 24 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலான்ட்டு. அந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அறிவிப்பு வந்ததுக்கு பிறகு நம்ம ஒரு வீடியோவாக சேர்த்து நம்ம ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனையும் நம்ம தெளிவாக கொடுப்போம். இப்போ இதுக்கு நீங்கள் விண்ணப்பிப்பதற்கு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அவங்களுடைய அதிகாரப்பூர்வ இணையதளம் icts.tn.government.in அதில் பார்த்தீங்கன்னா 3 பணியிடங்களுக்குமான அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துட்டாங்க. உங்களுடைய அறிவிப்பை பார்த்துட்டு அதை ஃபுல்லாக படிச்சுட்டு நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நாகப்பட்டினத்துக்கான அறிவிப்பு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்மில் சில நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அங்கன்வாடி பணியாளருக்கான விண்ணப்பம். இதுதான் அங்கன்வாடி பணியாளர்களுக்கான விண்ணப்ப படிவம். பாருங்கள், கீழே உள்ள நிபந்தனைகளை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம், ஷார்ட்டாக பார்க்கலாம். நிபந்தனைகள்: அங்கன்வாடி பணியாளர்களுக்கானது 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சான்றிதழ் சுய சான்றொப்பமிட்ட நகலுடன் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். சரளமாக தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்கணும். நேர்காணல் வருகை தரப்போருக்கு செலவினம் வழங்கப்பட மாட்டாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வயது வரம்பு அங்கே நம்ம நோட்டிஃபிகேஷனில் பார்த்ததையே எங்கேயும் கொடுத்துட்டாங்க பாருங்கள். அங்கன்வாடி பணியாளர்களுக்கு 25லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும், பொதுவானது. விதவை, ஆதரவற்ற பெண்கள், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 5 வயது தளர்வும், அதாவது 35லேருந்து ப்ளஸ் 5 வருடங்கள் சேர்த்து 40 வயதுக்குள்ளே விண்ணப்பிக்கலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 வயது தளர்வு கூட 35 + 3 38 வயதுக்குள்ளே விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆதரவற்ற பெண், கணவனால் கைவிடப்பட்டவர், மாற்றுத்திறனாளி குழந்தைகளுடைய பெண்கள், மாற்றுத்திறனாளி கணவனுடைய குடும்ப தலைவி, விண்ணப்பதாரரின் குழந்தைகளோ அல்லது கணவனோ விபத்து, நாள்பட்ட நோயினால் பாதிப்படைந்து படுக்கையில் உள்ளவர், 2 குழந்தைகளுடைய 35 வயதுக்குட்பட்ட விதவை, குறைந்தது 2 பெண் குழந்தைகள் உள்ள பெண் போன்ற சிறப்பினங்களுக்குரிய வகையில் சான்றிதழ்கள் சுய சான்றொப்பமிட்ட நகலுடன் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்டாக அதில் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பொதுவான அறிவிப்பு நிபந்தனைகள் தான் கொடுத்துட்டாங்க.
இது வந்து ஒவ்வொரு அப்ளிகேஷன் ஃபார்முக்கும் கீழே உள்ள நிபந்தனைகள் தான் நீங்கள் உங்களுக்கான தகுதியாக நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த தகுதியெல்லாம் அவங்க எதெல்லாம் இருக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய மாவட்டத்தோட அறிவிப்பு வரட்டும், வந்த உடனே நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம். நீங்கள் அப்போ பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது குறு அங்கன்வாடி பணியாளருக்கு அங்கன்வாடி உதவியாளர் பார்க்கலாம். அங்கன்வாடி உதவியாளருக்கும் நம்ம முதல்ல பார்த்த மாதிரி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், வயது வரம்பு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். மற்ற விவரங்கள் இது கீழே உள்ளது. நம்ம இந்த குறு அங்கன்வாடி பணியாளர்களுக்கு நம்ம பார்க்கல, அதையும் பார்த்துக்கலாம். அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இது. அதற்கு கீழே அதற்கான இது வந்திருக்கு பாருங்கள். குறு அங்கன்வாடி பணியாளர்களுக்கு வந்து நீங்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. குறு அங்கன்வாடி பணியாளர்களுக்கான வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா பொதுவானது 25லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும். விதவை ஆதரவற்ற பெண்கள் SC ST பிரிவினருக்கு 5 வயது தளர்வு, அதாவது 25லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணும். மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 ஆண்டு தளர்வு கொடுத்து 25லேருந்து 38க்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த 3 அப்ளிகேஷன் ஃபார்மையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பாருங்கள். மாவட்ட வாரியான அறிவிப்பு வந்ததுக்கு பிறகு நம்ம அந்த நோட்டிஃபிகேஷனையும் அப்ளிகேஷன் ஃபார்மையும் திரும்ப ஒரு வீடியோவாக போட்டு இன்ஃபார்ம் பண்ணுறோம். நீங்கள் அதை தொடர்ந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த தகவலை உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்துக்கோங்க, அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.